வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 1965 வந்த ஒரு படம். அந்த படம் யார் நடித்தது அப்படின்னு கூட இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது, அல்லது என் வயதை ஒத்தவர்களுக்கு கூட 55-56 வயசானவங்களுக்கு கூட தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டை முணுமுணுக்காத உதடுகளே இருக்காது தமிழகத்தில். அப்படி முணுமுணுத்து கொண்டே இருக்கிற பாட்டு தான் இந்த வாழ்வெல்லாம் பாட்டு பகுதியில் வரக்கூடிய இந்த பாட்டு. இந்த பாட்டு தேனான பாட்டு. நாங்க 3 தடவை சொல்றீங்க. ஆமா, இந்த பாட்டு வீர அபிமன்யு அப்படிங்கிற திரைப்படத்துல கவியரசு கண்ணதாசன் எழுதி பிபி ஸ்ரீனிவாசும் சுசீலா அம்மாவும் சேர்ந்து பாடிய அந்த பாட்டு. பார்த்தேன், ரசித்தேன், பக்கத்தில் அழைத்தேன். இந்த பாட்டுல ஒரு பாட்டை தேனாக்கி கொடுத்துருவாங்க. இசையமைப்பாளரும் பாடகர்களும் கவியரசரும் அப்படி சேர்ந்துட்டாங்க. இங்க கவியரசர் மட்டுமே ஒரு தேனை கொடுத்துட்டார். இந்த தேனை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதுதான் தேன் 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 தேன்னு பாட்டு முழுக்க அவ்வளவு தேன், அந்த தித்திப்பு. அதனாலதான் 60 ஆண்டுகள் கழித்தும் அந்த படம் ஞாபகம் இல்லாம போயிட்டாலும் கூட, படம் பேரு ஞாபகம் இல்லாம போயிட்டாலும் கூட, இந்த பாட்டு நம்ம புத்தியில, நம்ம மனசுங்கிற அந்த ஃபோல்டரா வச்சிருக்கிற இடத்துக்குள்ளார இந்த பாட்டு அட்டகாசமா போய் உட்கார்ந்துருச்சு. அந்த பாட்டு தான் பார்த்தேன், ரசித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன், பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், அன்று உனை தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் அப்படின்னு இருக்க, அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். மலைச்சு போயிட்டான். எப்படி பாருங்க வரிகள். பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவரென மலைத்தேன். அதுக்கு வரிகள் பாருங்க. இந்த பாட்டில் மியூசிக், அந்த பாட்டிலேயே ஒரு யாழ் அதை இசைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பாட்டிலையும் அப்படியான வீணை, அப்படியான மென்மையான இசைக்கருவிகள் தான் நம்ம திரை இசை திலகம் கேவி மகாதேவன் ஐயா பயன்படுத்தியிருப்பார். அப்படியான ஒரு கர்நாடக சங்கீதத்தினுடைய இம்மி அளவும் பிசகாமல் ஒரு அப்படியே பாட்டு கொடுக்குறவர் தான் கேவி மகாதேவன் ஐயா. இந்த பாட்டில் பாருங்க. கொடி தேன் இனி எங்கள் குடி தேன் என ஒரு படி தேன் பார்வையில் கூடித்தேன், கோடித்தேன் இனி எங்கள் கூடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் கூடித்தேன், கொடித்தேன் இனி கொடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன், துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன், துளி தேன் சிந்தாமல் கழித்தேன், ஒரு துளி தேன் சிந்தாமல் கழித்தேன், கைகளில் அணைத்தேன், அழகினை ரசித்தேன். என்ன வரிகள் பாருங்க. மெட்டுக்கும் பாட்டு எழுதணும். இந்த தேன் கான்செப்டையும் கவிஞர் பிடிச்சிட்டாரு. அந்த தேனை இதுல போட்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டில் அடுத்தாப்புல பெண் பாடுறாங்க. மலர் தேன் போல் நானும் மலர்ந்தேன், உனக்கென வளர்ந்தேன், பருவத்தில் மணந்தேன், மலர் தேன் போல் நானும் மலர்ந்தேன், உனக்கென வளர்ந்தேன், பருவத்தில் மணந்தேன். அடுத்தாப்புல வரிகள் போடுறாரு கவியரசர். எடுத்தேன், கொடுத்தேன், சுவைத்தேன், எடுத்தேன், கொடுத்தேன், சுவைத்தேன், இனி தேன் இல்லாதபடி கதை முடித்தேன். இதை விட வேற என்ன வரிகளை சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அதுவும் இவ்வளவு நாகரிகமா. பார்த்தேன், ரசித்தேன், பக்கத்தில் அழைத்தேன்,
அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். வீர அபிமன்யுன்னு ஒரு படம், அந்த படத்தில் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு பாட்டு, இப்படி தேன் தேன் தேன்னு போட்டு அதுக்கு தேனான குரல் பிவிஎஸ் சுசீலா அம்மா. 1965 வருஷம் கவியரசர் கண்ணதாசனோட இந்த பாட்டு கேவி மகாதேவன் ஐயா போட்டு கொடுத்த மெட்டு இன்னைக்கும் அது வாழ்வெல்லாம் பாட்டு அப்படின்னு 60 வருஷம் கழிச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், பாடிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம், கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதுதான் பார்த்தேன், ரசித்தேன், மலைத்தேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட பாட்டு இந்த தேன் பாட்டு நீங்களும் கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பாட்டை ஒரு தடவை கேட்கணும் அப்படின்னு திரும்ப ஒரு தடவை கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு தேன் பாட்டு, அப்படியான பாட்டு. கவியரசர் வாழ்க, PV ஸ்ரீனிவாசன் ஐயா வாழ்க, சுசீலா அம்மா இன்னும் வாழ்க வாழ்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வணக்கம்.